Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கடந்த மக்களவை தேர்தலில் சீமான் வருவார் அப்படின்னு எடப்பாடி கதவு திறந்து காத்து இருந்தார். ஆனால் வரல, தனியாக போட்டிட்டாரு. ஒருவேளை இரண்டு பேரும் சேர்ந்திருந்தால் கணிசமான தொகுதியில் வென்றிருக்க முடியும். அதிமுகவும் நாம் தமிழரும் சேர்ந்திருந்தால் கிட்டத்தட்ட 22-23 சட்டப்பேரவை தொகுதிகளில் முன்னிலை பெற்று அதிகமாக. ஆமா, கொஞ்சம் அதாவது ஏற்கனவே 10 இருக்கு, இது ஒரு 21 வச்சுக்கோங்களேன். மொத்தம் 31 தொகுதியில் முன்னால இருந்திருப்பாங்க. இந்த 234 தொகுதி சட்டப்பேரவை தொகுதிகளில் 31 தொகுதியில் முன்னிலையில் இருந்திருப்பாங்க. அதாவது அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியை மட்டுமன்றி மற்ற சில கட்சிகளோடு அவர் கூட்டணி வைத்துக்கிறாங்க. முக்கியமாக அதிமுக தேமுதிக நாம் தமிழர் சேர்த்தா ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு நீங்க சொல்றது. அதிமுகவை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க, நாம் தமிழரை குறைச்சு மதிப்பிடுறீங்க, அப்படி சொல்லமா கூடாதா? அதாவது நான் 2024 தேர்தல் முடிவுகளை வைத்து நான் சொல்றேன். சீமானுக்கு என்ன சாய்ஸ்? பாஜகவா, அதிமுகவா, விஜயா? சீமானுக்கு என்ன, சீமான் பொறுத்தவரையில் அவருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம். அவருக்கு பட் விஜய், அதிமுக அந்த மாதிரி 2 பேரையும் வச்சுக்கலாம். அவர் பாஜக வச்சுப்பாரான்னு எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. விஜய் தான் முதல் சாய்ஸாக இருக்குமா தெரியல. அதாவது விஜய் முதல்ல அரசியலுக்கு அவர் முழுமையாக வரணும். ஓகே, இப்போ ஏதோ ஒரு சில அறிக்கைகளோடு இருக்கார், அதனால் நம்ம அதை நம்ம இது. பட் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஏன்னா நீங்கள் அதிமுக கிட்டக்க வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் சீமானும் ஒன்றிணைந்திருந்தால் எத்தனை தொகுதிகள் வெல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும்? 2026 இது சாத்தியமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராமகிருஷ்ணன். வணக்கம். கடந்த மக்களவை தேர்தலில் சீமான் வருவார் அப்படின்னு எடப்பாடி கதவு திறந்து காத்து இருந்தார். ஆனால் வரல, தனியாக போட்டிட்டாரு. ஒருவேளை இரண்டு பேரும் சேர்ந்திருந்தால் கணிசமான தொகுதியில் வென்றிருக்க முடியும், குறைந்தபட்சம் பல தொகுதிகளில் முன்னணி காட்டியிருக்க முடியும் அப்படின்னு தொடர்ந்து வந்த வாக்கு சதவீதத்தை வைத்து பார்க்கும்போது கணக்குகள் சொல்லுது. நீங்களும் தொடர்ந்து பல பதிவுகளை போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுடைய பத்திரிகை தொழிலில் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையாக கடந்த மக்களவை தேர்தலில் சீமானும் எடப்பாடியும், சீமானும் அதிமுகவும் இணைந்திருந்தால் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு சாத்தியமாக இருந்திருக்கும்? சாத்தியம். அதாவது நம்ம டேட்டாவை வச்சு அதாவது டேட்டானா இப்போ 2024 தேர்தல் முடிவுகளை வைத்து மட்டும் பார்த்தோம்னா 4 தொகுதிகள் வெற்றி பெற்றிருப்பார்கள் தான். அதாவது நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளில். அசம்பிளியில் பார்க்கும் பொழுது முக்கியமாக நீங்கள் சீமானும் அதிமுக சேர்ந்திருந்தாங்கன்னா கடந்த மக்களவை தேர்தலில் 4 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்களா? 4 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்கங்கிறது தான் அந்த டேட்டா சொல்கிறது. 4 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க, பெரிய விஷயம் இல்லை? பெரிய விஷயம். அதாவது நீங்கள் 39 தொகுதி நின்று 4 தொகுதி ஜெயிக்கிறது பெரிய விஷயம் என்று கருதினீர்கள் என்றால் பெரிய விஷயம். அதாவது இது நீங்கள் இன்னொன்று பிரதான கட்சி அதிமுக. ஓகே, அவங்க மீண்டும் எனிவே, அதாவது இப்போ உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத பொழுது ஒரு சீட்லேருந்து இப்போ 4 சீட் வந்தேன்னா ப்ராக்ரஸ் தான், இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகே, பட் இனி ஒரு 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 கொஞ்சம் கான்சலேஷன் மாதிரி இப்போ 0, பட் இப்போ 0க்கும் 4க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால் அந்த விதத்தில் அதுக்கு ஒரு இது இருக்குது. ஒரு 4 தொகுதினா எந்த தொகுதியாக இருக்கும்? 4 தொகுதிகள், அதாவது ஒன்று நம்ம விருதுநகரில் 5000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்று போகிறார். ஓகே, நம்ம விஜய் பிரபாகர், அது ஒன்று. இது நாமக்கல், கள்ளக்குறிச்சி, சேலம் 4 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க. 4 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க வாங்கின வாக்குகளை வைத்து கொண்டு பார்க்கும்பொழுது 4 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவங்க ஏற்கனவே உங்களுக்கு அதிமுக தேமுதிக 8+2 10 தொகுதிகளில் அவங்க முன்னணியில் இருந்தாங்க. அதாவது சட்டமன்ற தொகுதிகளில். இது பார்த்திங்கன்னா ஒரு 21 தொகுதிகள் அதிகமாக வந்திருக்கும். அதாவது மதுராந்தகம், அதிமுகவும் நாம் தமிழரும் சேர்ந்திருந்தால் கிட்டத்தட்ட 22-23 சட்டப்பேரவை தொகுதிகளில் முன்னிலை பெற்று அதிகமாக. ஆமாம், கொஞ்சம் அதாவது ஏற்கனவே 10 இருக்கு, இது ஒரு 21 வச்சுக்கோங்களேன். மொத்தம் 31
31 தொகுதியில முன்னால இருந்திருப்பாங்க. இந்த 234 தொகுதி சட்டப்பேரவை தொகுதிகள்ல 31 தொகுதியில முன்னிலையில இருந்திருப்பாங்க. இது நீங்க இது அதிகம் நினைக்கிறீங்களா, குறைவு நினைக்கிறீங்களா? இது வந்து உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெற்றவரா, அதாவது பதவிக்கு வரத்துக்கு இது ஒன்றும் இது இல்லையே, யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டீங்க. பதவிக்கு வரத்துக்கு அது வந்து பயன்படாது. அதாவது அஇஅதிமுகவிற்கு வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும், அதாவது அஇஅதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால், ஓகே, நாம் தமிழர் கட்சியை மட்டும் அன்றி மற்ற சில கட்சிகளோடும் அவன் கூட்டணி வைத்துக்கொள்ள. நேரடியாக என்ன சொல்றீங்கன்னா, அதிமுக நாம் தமிழர் கூட்டணி அமைத்தால் மட்டும் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது. கடந்த தேர்தலில் பெருசாக ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, 4 இடம் தான் ஜெயிச்சிருப்பாங்க. 4 இடம் ஜெயிச்சாங்க. இப்போ ஒன்றும் இல்லாததுக்கு 4 பெருசு. எஸ். ஆனால் 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா, தேமுதிக சேர்ந்து ஒரு 32 சட்டப்பேரவை தொகுதிகளில் முன்னிலை பெறுவாங்க. 31 தொகுதி. நீங்கள் இந்த மாதிரி சொல்றதன் மூலம் அதிமுக 20% வாக்கு இருக்கு. ஓகே. நாம் தமிழருக்கு 8% வாக்கு இருக்கு. இந்த புள்ளி விவரங்களை வச்சு நீங்க சொல்றீங்க 28% வச்சுட்டு நீங்க ஜெயிக்க முடியுமான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியாததில்ல, நீங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளாக தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வரீங்க. தேர்தலில் இந்த வாக்கு சதவீதம், முக்கியமாக சட்டப்பேரவை தேர்தலில் பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்பை நம்ம பார்க்குறோம். பல மடங்கு உயர முடியாது, அதாவது பல சதவீதம், அதாவது ரைட். நீங்கள் உங்களுக்கு வந்து, ஆனால் நான் என்ன திருப்பி என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு கூட்டணி பலம் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் இன்றியமையாமல் போயிடுச்சு. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். ஓகே, சொல்லப்போனோம்னா 1980 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அரசு டிஸ்மிஸ் ஆகுது. அப்போ எம்ஜிஆரோட கூட்டணி வைத்திருந்தது யார்? சிபிஐ, சிபிஎம், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கிண்டலாக சொல்கிறதுனா லெட்டர் பேட் பார்ட்டிஸ்ன்ற மாதிரி, அந்த மாதிரி சொல்லப்பட்ட கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், ஓகே, காக்கா நம்ம இவர் நெடுமாறனுடைய கட்சி, அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் தான் கூட்டணி வைத்து கொண்டார்கள். அது வைத்துக்கொண்டு ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அது இந்த நடந்த பின்னணி என்னென்னா, அவர் வந்து டிஸ்மிஸ் ஆகிறாரு. அவர் ஏன் டிஸ்மிஸ் ஆனாருங்கிறத அவர் வந்து அது ஒரு நியாய போராட்டமாக தன் மீது ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டதாக அவர் கூறி அவர் வரார். சிம்பத்தி ஒன்றுத்தை அவர் ஒரு ஜெனரேட் பண்ணிக்கிறாரு. அது பண்ணி வந்துட்டார். அது ஒரு விதி விலக்கு, அவ்வளோதான். நம்ம அதனால் அது வந்து அது வந்து ஏன் நீங்கள் திருப்பி நடக்காதா, அது மாதிரிலாம் நீங்கள் இன்றைக்கு கூட்டணி பலம் வைத்து கொண்டால்தான் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து மக்கள், அதாவது உங்கள் தொண்டர்கள் மீது நீங்கள் ஏற்படுத்த முடியும். அதுக்கப்புறம் தென் அவங்க வந்து கொண்டு போய் அந்த மெசேஜை மக்கள்கிட்ட சேர்க்குறாங்க. முக்கியமாக அதிமுக தேமுதிக நாம் தமிழர் சேர்த்தா ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, அதிமுகவையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்க, நாம் தமிழரை குறைச்சி மதிப்பிடுறீங்க, அப்படி சொல்லாமா கூடாதா? அதாவது நான் 2024 தேர்தல் முடிவுகளை வைத்து நான் சொல்கிறது, நான் இப்போ சொல்கிறது எல்லாமே 2024 தேர்தல் முடிவுகள் வந்து விட்டன. அதை வைத்து நீங்கள் நம்ம கணக்கு போட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒன்றும், ஏன்னா நம்மளுக்கு அந்த டேட்டா தான் இப்போ வந்து லேட்டஸ்ட் டேட்டா. அந்த டேட்டாவை போட்டால் வந்து அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ஒரு நிலைமையை உருட்டி போட்டுரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உருவாக்கலையே. உருட்டி போட்டுறாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உருட்டி போட்டுறாது 2024 வச்சு பார்த்தா 2026 பெருசாக அது உருட்டாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதே அதாவது இந்த டேட்டா வைத்துக்கொண்டு நம்ம திருப்பி சொல்கிறது வந்து 2024 டேட்டா. 2026 இப்படியே ஒரு கூட்டணி வருமே ஆனால் அப்போனா விஜய் வேறு வந்துட போகிறார். நிலைமை வேற மாதிரி ஆகிடுப்போகுது. ஓகே, இந்த தடவை விஜய் ஒன்றும் சொல்லலை. ரெண்டாவது உங்களுக்கு வந்து அஇஅதிமுக வந்து இன்றைக்கு வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன சொன்னாலும் ஓபிஎஸ் தனியாக இருக்கார், டிடிவி இருக்கார், சசிகலா, இவங்கெல்லாம் அதாவது இன்றைய அஇஅதிமுக 2016 அஇஅதிமுக, ஜெயலலிதா இறந்த பிறகு இருந்த அஇஅதிமுக இல்லை. ஓகே, அதனால் நீங்கள் அதையும் நம்ம மனசில் வச்சுக்கொண்டு, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் சில மாற்றங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த 2 வருடங்களில். அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னா நம்ம வந்து அன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அன்றைக்கி இருக்கிற டேட்டா வச்சு சொல்கிறோம். நம்ம வந்து 2026 நம்ம நிலைமை மாறலாம், ஆனால் மாறினால்தான் இங்கே வந்து அது நீங்கள் முக்கியமாக 2019 அதிமுக கூட்டணி வாங்கின வாக்கு சதவீதத்தை விட 2021 அதிகம் வாங்கியது.
21 சட்டப்பேரவை தேர்தல். சரி. அதே மாதிரி திமுக கூட்டணி ஓரளவு குறைந்தது. ஏன் திமுகவுக்கே குறைஞ்சது. அதே மாதிரி 2026 அதிமுக ஓரளவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அது சட்டப்பேரவை தேர்தல், யார் முதலமைச்சர் என்பதற்கான தேர்தல். அதே மாதிரி நாம் தமிழர் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டே போகிறது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது கிட்டத்தட்ட 30, 33, 34% வந்துட மாட்டாங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க கடந்த தேர்தலை வைத்துக்கொண்டு அதிமுகவையும் நாம் தமிழரையும் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் நீங்க ஏன் சொல்லக்கூடாது? அதாவது இப்போ நீங்கள் இவங்க இப்போ 8%, இவங்க 20%, அவங்க ஒரு 2%, 30% இப்போவே. ஓகே, அதாவது என்டிகே நம்ம சேர்த்துக்கிறோம், டிஎம்டிகே விட்டுறீங்க நீங்கள். ஸோ அது ஒரு 2% வச்சுக்கோங்க. ஸோ 30% இப்போ இருக்குது. பட் இப்போ அவங்க சைடில் 47% இருக்குது. டிஎம்கே ஃப்ரண்ட் 47% இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு 17, 18 பாஜக. இப்போ நீங்கள் இந்த 47லேருந்து நீங்கள் வந்து 47லேருந்தோ அது 18%லேருந்தோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு போர்ஷன் உங்களுக்கு வரணும். வந்தாலே ஒழிய அது வந்து வெற்றி பெற்ற முடியாது. நான் இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. 2014 சொல்கிறேன். 2014 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தலில், மக்களவை தேர்தலில் மோரார்லெஸ் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து அஇஅதிமுக 37 தொகுதிகளை வெற்றி பெறாங்க. ஓகே, பாஜக, தேமுதிக, மதிமுக, பாமக இது ஒரு கூட்டணி. இதே சதவீதம் தான், கிட்டத்தட்ட 18% வாங்குகிறாங்க. அப்போது காங்கிரஸ் தனியாக நிற்கிறாங்க, திமுக, அப்புறம் அந்த இவங்களோட விசிகே, புதிய தமிழகம், இவங்களோடலாம் கூட்டு பார்த்தா ஒரு 27, 28 வாங்குறாங்க. ஓகே, ஆனால் இப்போது அஇஅதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 18% பார்த்தாங்க. இது பெரிய எண்ணிக்கை. யாருது? இந்த என்டிஏ. அப்படியே நான் போய் நின்னேன்னா 2016 தேர்தலில் நிச்சயம் தோல்வின்னு அவங்களுக்கு தெரியும். நிச்சயம் மெஜாரிட்டி வராதுன்னு தெரியும் அவங்களுக்கு அசம்பிளி தொகுதிகளில். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையில் அஇஅதிமுகவினுடைய காரியங்களாலேயோ இல்லை மற்ற சில அரசியல் சூழல்களாலேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து மிக வேகமாக உடைந்து விட்டது. பாமக தனியாக போய் நின்னாங்க, தேமுதிக அப்புறம் கடைசியில் மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பாஜக தனியாக இருந்துச்சு, மதிமுக வந்து தெரியும் உங்களுக்கு, அது மக்கள் நல கூட்டணி. ஸோ அந்த கூட்டணி இது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்பிளிட்டர் நடந்துச்சு. ஓகே, அது ஜெயலலிதாவினுடைய சாதுரியமா இல்லை அஇஅதிமுகவுடைய சாதுரியமா இல்லை அதுவாகவே இயற்கையாகவே நடந்ததா, அதெல்லாம் விட்டுருங்க. பட் அந்த அதாவது அதை ஆனால் ஜெயலலிதாவுக்கு புரிஞ்சு கொண்டிருப்பார்கள் என்னை பொறுத்தவரையில். அவங்களுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸுக்கு, அவங்களுக்கு இருக்கிற இதுக்கு, அரசியல் இதுக்கு அவங்க அதை புரிஞ்சுட்டு இருப்பாங்க. நிச்சயம் அதை வந்து அதே மாதிரி தான் இன்றைக்கி நிலவரம். இன்றைக்கி என்னென்னா நீங்கள் வந்து இந்த 18% இருக்குல்ல, இப்போது பிஜேபி என்டிஏ வாங்கியிருக்காங்களே, நீங்கள் அதை அந்த இப்போ அதில் வந்து உங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள், உங்களுக்கு போக வேண்டிய வாக்குகள் அங்கே போயிடுச்சு. ஏடிஎம்கேக்கு போக வேண்டிய வாக்குகள் அங்கே போயிருக்கு. ஓகே, இதை நீங்கள் வந்து மறுக்க முடியாது. அந்த வாக்குகளை நீங்கள் திரும்பி பெற போகிறீங்களா இல்லையா? இதுதான் இப்போ அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். அதனால நீங்கள் ஸோ அதனால் வெறும் இப்போ இந்த இந்த இது இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் என்டிகே, ஏடிஎம்கே, இந்த தேமுதிக அந்த கூட்டணி ஒரு இன்னும் ஒரு 2% ஆர் 3% இந்த கூட்டணி அப்படியே இருந்து அப்படியே நின்று போச்சுன்னா கூட மேக்சிமம் 5% அதிகபட்சமாக நான் சொல்லுவேன். அதுவே ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா 4.3 கோடி மக்கள், 4.4 கோடி மக்கள் ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டில். ஓகே, 4.4 கோடி. ஓகே, அதில் 5% பார்த்துக்கோங்க, அதான் ரொம்ப பெரிய ஃபிகர். ஸோ அந்த 5% உயர்வே வந்து அதிகபட்சம் இந்த கூட்டணி இருக்குமே. ஆனால் அங்கே வந்து அந்த கூட்டணியில் சேதாரமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இன்றைக்கி 47% இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒன்றா ஆன்டி இன்கம்பன்சி சேர்ந்தால் ஒரு 2%, 3% குறையும். ஸ்டில் ஒரு 10% டிஃபரன்ஸ் இருக்குது. டில் 10% பாயிண்ட் டிஃபரன்ஸ். அதனால் அவங்க பெரிய ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிப்பாங்க. அதெல்லாம் வந்து இது கிடையாது. அதனால் நீங்கள் அந்த வாக்குகளை நீங்கள் இழந்த வாக்குகளை
திருப்பி பெறுவதற்கு நீங்கள் இது வந்து இந்த 2016 தேர்தல் அதுவே ஒரு எடுத்துக்காட்டு. நாம் தமிழர் தொடர்ந்து தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து கொண்டே வருகிறது. வெரி குட். குறைஞ்சபட்சம் 1-2% அப்படின்னு அடுத்த தேர்தலில் கிட்டத்தட்ட சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கிறதுனால தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சீமான் அறிவிக்க போகிற இந்த சூழ்நிலையில் ஒரு 4-5% கூட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்தா கூட உருப்பட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்றது சீமானை குறைத்து மதிப்பிடுவது, அவரை வந்து நீங்கள் சிறுமைப்படுத்துவது அப்படின்னு ஏன் எடுத்துக்கூடாது? இல்லை யாரும் வந்து சிறுமைப்படுத்துவதோ, நீங்கள் 4-5% உயர்ந்து விடும் என்று சொல்வது, அதாவது திருப்பி சொல்கிறேன், இங்கே 4.3 கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதில் நீங்கள் வந்து 10%னா 43 லட்சம், 5%னா 22 லட்சம். ஸோ அது ஒன்றும் ஒரு ஸ்மால் ஃபிகர் இல்லை. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நீங்கள் மற்ற மாநிலங்களில் நடக்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்போது ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு அவர் ரொம்ப 95லேருந்து சிஎம்மாக இருந்தவர் 2004 வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணார், பவன் கல்யாணோடையும் கூட்டணி வச்சுட்டார், பாஜகவோடையும் கூட்டணி வச்சுட்டார். அது வச்சுட்டதுனால பாஜக வந்து அங்கே இருந்து தமிழ்நாட்டை விட இன்னும் கம்மி. ஆந்திர பிரதேசத்தில் அவங்க வாங்கினது தமிழ்நாட்டை விட கம்மி. ஸோ பவன் கல்யாண் ஆனால் வந்து ஒரு சேர்ந்த ஒரு கூட்டணின்னு மாதிரி ஒன்று வச்சுட்டார். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்களா அது. ஸோ அந்த கூட்டணி பார்த்தா பெரிய பிரம்மாண்டமான வெற்றி, இந்த தரம் அவங்க பெற்ற வெற்றி பிரம்மாண்டமான வெற்றி. அது மாதிரி நீங்கள் வந்து இங்கேயும் நடக்கலான்ற மாதிரி நம்ம, அதாவது இங்கேயும் ஏன் நடக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. 2வது, இப்போ பவன் கல்யாண் வந்து சீமானுக்கு பிறகு அரசியலுக்கு வந்தவர். ஓகே, ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியோட ஒரு ஃபஸ்ட்டு நம்ம அலையன்ஸ் போட்டுட்டு டெபுட்டி சிஎம்மை வாங்கிட்டார். ஓகே, ரைட்டு. ஸோ இவரும் அதே மாதிரி பேசின்னு இருந்தார்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நான் வந்து இப்போ 8% வாங்கிட்டேன், நான் வந்து அடுத்ததில் 25% வாங்குவேன், அப்புறம் 3வது எலெக்ஷன் 35% வாங்குவேன். இது மாதிரி கணக்கு போடுவது வந்து ரொம்ப சுலபம். ஆனால் அந்த மாதிரிலாம் மடங்கு உயர்ந்து விடாது ஒவ்வொரு தேர்தலில். நீங்கள் சீமானே 15 வருடங்களுக்கு பிறகு தான், இவ்வளவு அவருடைய உழைப்புக்கு பிறகு தான் அவர் இப்போ வந்து இந்த 8% வந்திருக்காரு. அதனால் இன்னும் நான் இன்னும் சொல்லுவேன்னா, தமிழ்நாட்டில் மக்கள் வந்து அந்த ஒரு புதிய சக்திகளை வரவேற்பதில் இருக்குல்ல, கொஞ்சம் அவங்க வந்து காலம் எடுத்துக்கொள்வார்கள். அவங்க இன்னும் சீமா ரொம்ப நாள் காத்திருக்கணுமா? இன்னும் ரொம்ப நாள் காத்திருக்கணுமான்னு சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு அனதர் 5 more years அட்லீஸ்ட். அது இப்போ 2026 அவர் அவசரப்பட்டார்னா கஷ்டம். என்ன அவசரப்படுறது எது சொல்லல. இல்லை, 2026 எனக்கு நீங்கள் நான் ஒரு பிரதான இது மாதிரி கட்சி நான் நினச்சிண்டு அதுதான் பண்ணாருன்னா அவங்க திமுகவினுடைய வெற்றிக்கு அது தான் வழிவகுப்பாங்க. என்ன அவர் வந்து கூட்டணி அமைக்கணுமா கூட? அவர் நான் என்ன பொறுத்தவரையிலையும் அவர் கூட்டணி ஏதோ ஒரு வைத்துக்கொள்ள வேண்டும். கூட்டணி போகணும். அதாவது இப்போ வந்து அவர் வந்து இப்போ திமுக வந்து தனக்கு எதிரி, தனக்கு ஒரு இது அப்படின்னு சொல்கிறார், ஒரு பொதுவான எதிரி அப்படின்னு சொல்கிறதுனால அஇஅதிமுக அதுக்கு பற்றி இப்போ சொல்லும் பொழுது, ஸோ நீங்கள் வந்து அஇஅதிமுகவோட நீங்கள் கூட்டணி வைத்துக்கொள்வதில் இந்த தடவை 2026 வைத்துக்கொள்ளுங்களா, எவ்வளோ இடங்கள் பெறுறீங்க போகிறீங்க அதெல்லாம் உங்கள் இஷ்டம். பாயிண்ட் இஸ், பட் நீங்கள் ஒரு கோலிஷன், ஒரு கூட்டணி அலையன்ஸ் வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் எலெக்ஷனில் என்ன ரிசல்ட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் முடிவு பண்ணலாம். இல்லை, கூட்டணி அமைச்சாவே அவர் சிஎம் ஆயிடுவாரா மாட்டாரா? யார் சிஎம் ஆகுது? சீமான். அதுக்கு எப்படி அவங்க ஒத்துப்பாங்க அஇஅதிமுக? அவர் அதனால நான் என்ன சொல்ல வரேன், இப்போ பவன் கல்யாண் எடுத்துக்காட்டு ஏன் நான் சொல்கிறேன், பவன் கல்யாணும் சிஎம் தான் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஓகே, அவர் என்ன ஒரு டெபுட்டி சிஎம் ஆகிறதுக்கு அரசியலுக்கு வந்தார். பட் பாயிண்ட் இஸ், நீங்கள் வந்து இந்த எடுத்துக்காட்டுகளை ஏன் நாம் சொல்கிறோன்னா, அவங்க எவ்வாறு காயை நகர்த்தி வெற்றி பெற்றுட்டார்கள். இப்போது இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு டெபுட்டி சிஎம்ங்கிற ஒரு போஸ்ட்டை பிடிச்சிட்டாரு. இப்போ அவர் அடுத்தது சிஎம் பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பார். அது சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாமல் ஒன்றும் இருக்காது. இப்போ நம்மளுக்கு தெரியும் போது அவருக்கு தெரியாதான்னு எல்லாருக்கும் தெரியும். பட் பாயிண்ட் இஸ், இப்போதைக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே, ஒரு சீரியஸ் பிளேயரு, ஒரு இது நம்மளால் மக்களுக்கு பல காரியங்கள், நல்ல காரியங்கள் செய்ய முடியும். ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு நேம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மூவ் போகலாமே. சீமான பிஜேபி முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தி ஒரு பெரிய அணி அமைச்சு பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் அது திமுகவுக்கு எதிரான, ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது பாஜக அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில்
பாஜக தான் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதனால் அவங்க வந்து சீமானை வந்து அவர்கள் முதலமைச்சராக்குவதற்கு அவர்கள் முயலுவார்களா என்பது எனக்கு தெரியல. அவங்க என்னை பொறுத்தவரையில் அவங்க அஇஅதிமுகவோட திருப்பி கூட்டணி வைத்து கொள்ளலாமா அப்படிங்கிறத அதுக்கு ஏற்ற சில முடிவுகளை செய்யலாமாங்கிறத அவங்க பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கு வந்து இப்போது ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு மற்ற இப்போ உத்தரப்பிரதேசில் ஒரு பெரிய அடி வாங்கிட்டாங்க, மகாராஷ்டிராவில் ஒரு அடி வாங்கிட்டாங்க, இப்போ சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. அதனால் இப்போ அவங்கள பொறுத்தவரை அவங்களுடைய கவனம் இதெல்லாமே அவங்க பலமாக இருந்த மாநிலங்களில் இழந்த பலத்தை எவ்வாறு திரும்பி வாங்குவது தான் இருக்குமே தவிர தமிழ்நாட்டில் போய் வந்து இனிமேல் அவங்க வந்து 2019 to 24 அந்த காலகட்டத்தில் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது கவனம் செலுத்தினார்களோ அந்த கவனத்தை இனிமேலும் செலுத்துவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஏன் அந்த மாதிரி இருக்கணும்? பட் சீமான் ஒரு முக்கிய பிளேயராக வர்றாரு. அவர் கூட யார் கூட்டணி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு கணிசமான வாக்கு கிடைக்க போகுது. அதிமுகவும் சீமானை விரும்பும், பாஜகவும் விரும்பும். அவருடைய சாய்ஸ் தானே. இல்லை, பாஜக விரும்பும்னு இப்படி சொல்ல முடியும்? இப்போது விரும்பாதா? இல்லை, அதாவது விரும்பலாம். ஆனால் வந்து பாஜக எதற்கு அவரை சிஎம் ஆக்குறேன்னு நாங்கள் சொல்ல போகிறாங்க, அதுதான் எனக்கு தெரியவில்லை. அந்த மாதிரி எந்த விதமான சமிகையும் இல்லையே. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து சீமானை வந்து பாராட்டினார், ரொம்ப நேர்மையாக தேர்தலில் போட்டிட்டார், அது அவர் வந்து இது பண்ணுறாரு. இப்போ அதில் யாரும் வந்து குறைத்து மதிப்பிடலை. ஆனால் நீங்கள் அதனாலேயே நீங்கள் வந்து பலம் பெற்று விடவில்லை. உங்களுடைய பலம் உயர்ந்து அதாவது உயர்ந்ததுன்னா நீங்கள் 39 சீட்டில் நீங்கள் 34 சீட் ஜெயிப்பீங்களா பார்லிமெண்ட்டு, 234 மெஜாரிட்டி வாங்குவீங்களா? இதெல்லாம் தான் வெற்றி பெறுவது, அதாவது பலம் பெறுவதுங்கிறது. அதுதான் சீமானுக்கு என்ன சாய்ஸ்? பாஜகவா, அதிமுகவா, விஜயா? சீமானுக்கு என்ன, சீமான் பொறுத்தவரையில் அவர் சாய்ஸஸ் இருக்கலாம். அவருக்கு பட் விஜய், அஇஅதிமுக அந்த மாதிரி 2 பேரோடையும் வச்சுக்கலாம். அவர் பாஜகவோட வச்சுப்பாரான்னு எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. விஜய் தான் முதல் சாய்ஸாக இருக்குமா தெரியல. அதாவது விஜய் முதல்ல அரசியலுக்கு அவர் முழுமையாக வரணும். ஓகே, இப்போ வந்து ஏதோ ஒரு சில அறிக்கைகளோடு இருக்கார், அதனால் நம்ம அதை வந்து இது பட் ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் ஏன்னா நீங்கள் அஇஅதிமுக கிட்டக்க ஒரு மாதிரி ஒரு நட்புறவு நல்லுறவை காணுகின்ற ஒரு நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்ததுனால இப்பொழுதைக்கு என்டிகே, நாத்தாக்காவும் அஇஅதிமுகவும் ஒரு கூட்டணி. அதுக்கப்புறம் விஜய் வந்தார்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் 1.5 வருஷம் இருக்குது குறைஞ்சபட்சம். ஸோ இந்த 1.5 வருஷத்தில் அவர் விஜய் வந்து முடிவு பண்ணி அப்புறம் அவருடைய நடவடிக்கைகள், நிலைப்பாடு அதெல்லாம் சொல்லணும். ஓகே, அது அடுத்த ஸ்டேஜ் தான் அது. பட் பாஜகவை வந்து அவர் சீமான் வைத்துக்கொள்வாரா என்பது எனக்கு தெரியவில்லை. எனக்கு அதில் அவரை வந்து நம்பிக்கை இல்லை. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கொனிமிக்காக திரு ராமகிருஷ்ணன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.